சித்தவேதம். சிஷ்யன் அறிவை சொல்வதற்கு முடியாத ஒரு நிலை. குரு. அறிவு என்பது நாம் கேட்கிறதும் காண்கிறதும் அறிகிறதும் அல்ல. ஆனால் இவ்விதம் கேட்கின்றதும் காணுகின்றதும் அறிகின்றதுமாகிய இவை யாவும் நாம் தான் என்னும் அறிவாய் இருக்கின்ற வஸ்து தன்னிடமிருந்து வெளியே வியாபித்திருக்கும்போது அதில் பிரதிபிம்பமாகியும் எதிரொலியாகியும் கேட்பதும் காணுவதும் அறிவதுமாகும். ஆனால் அறிவு என்கின்ற வஸ்து நம்மில் இல்லை என்றால் நமக்கு யாதொன்றும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாது. கேட்கவோ காணவோ அறிவோ முடியாது. அப்படி என்றால் ஒருவன் செத்துப்போகின்றான். செத்துப்போனால் பிணமாகிறது. இந்த பிணத்திற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? சிஷியன். முடியாது. குரு. அது ஏன்? சிஷியன். செத்துப்போனதினால். குரு. செத்துப்போனது அதற்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. குரு. அறிவு இல்லாதிருப்பதற்கு காரணம் என்ன? சிஷியன். ஜீவன் இல்லாததினால். குரு. ஜீவன் இல்லை என்று எவ்விதம் தீர்மானித்தீர்? சிஷியன். யாதொரு அசைவும் சிருஷ்டியும் இல்லாததினால். குரு. ஒரு மனிதன் தூங்கும் பொழுது சலனமோ சிருஷ்டியோ ஏதோ உண்டா? சிஷியன். இல்லை. குரு. அப்பொழுது அவன் செத்துவிட்டாது என்று சொல்லுவதுண்டோ? சிஷியன். இல்லை. குரு. ஏன்? சிஷியன். அவனுக்கு ஜீவன் இருப்பதினால். குரு. அவனுக்கு அப்பொழுது ஜீவன் உண்டென்று கொண்டு தீர்மானித்தீர்கள்? சிஷியன். அவன் சுவாசம் உச்சவாசம் செய்கிறதுனால். குரு. செத்தான் என்று என்ன காரணத்தால் தீர்மானிக்கப்பட்டது? சிஷியன். உச்சுவாசம் இல்லாமல் போனதினால்.